வணக்கங்க. மணி 2:30 ஆச்சு, கடை முடிச்சாச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை நம்பினா உங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாதீங்க. அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் புனித நீர்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்புறம் ஒரு அண்ணா கேட்டிருந்தீங்க நேற்று போட்ட வீடியோவில், கடன் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுங்க, கடன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வீடு கட்டுறதுக்கு 35 லட்ச ரூபா லோன் போட்டிருக்கேன்னுக்கா, அதை பற்றி உன்னோட கருத்து என்னம்மா அப்படின்னு கேட்டிருந்தாரு டிஎம்டி குமார் அண்ணா. அதை லென்த்தாக சொல்லணுமே அப்படின்றதுக்காக அண்ணா வீடியோவில் சொல்கிறேண்ணா அப்படின்னு சொன்னேன். சரி, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு 15 லட்ச ரூபாயில் நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா 10 லட்சமாவது என் கையில் இருக்கணும். 5 லட்சம் லோன் வாங்கலாம், ஆனால் அந்த 5 லட்சத்தை நான் கட்டுற அளவுக்கு நமக்கு வருமானம் வேணும். அதை கட்டிடுவேன்னு உறுதியாக இருந்தோம் அப்படின்னா அந்த 5 லட்சமும் வாங்கலாம். அது தப்பு இல்லை. ஆனால் 15 லட்சமே நான் லோனு தான் வாங்கணும், 10 லட்சம் லோன் வாங்கணும், 5 லட்சம் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஏன்னா ப்ரைவேட் லோன்லாம் நீங்கள் 15,000 டியூ அப்படின்னா 10,000 வட்டியாக தான் இருக்கும். 5,000 தான் நம்ம முதல்ல இருக்கும். தயவு செஞ்சு அந்த இதுக்கெலாம் போயிடாதீங்க. ப்ரைவேட் லோன் வேண்டவே வேண்டாம். கவர்மெண்ட்டில் பேங்காக பார்த்து லோன் வாங்குங்க. அதுவுமே நம்ம கையில் அதிகம் பணம் வச்சு 10வது நமக்கு தேவைக்கு வாங்கிக்கோங்க. அதுலேயுமே வட்டி நமக்கு ஏற்ற மாதிரி எத்தனை % என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. மிக்க நன்றி.